சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரெசிபி தான் காட்ட போகிறேன். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. சாதம் வந்து 2 பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சு வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், சோம்பு, இது கடைசியாக வந்து கொத்தமல்லி தழையும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தூவி இறக்கணும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை சாதத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு துவரம் பருப்பையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா நெத்து பதமாக வேக வைக்கணும். நம்ம சாம்பாருக்கெலாம் நல்லா குழைய வேக வைப்போம், அந்த மாதிரி வேக வைக்கக்கூடாது. நெத்து பதமாக இதை வேக வைக்கணும். ஒரு விசில் குறைச்சி வச்சிங்கன்னா அந்த பதம் வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கூடவே இது தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துடும். சாதமும் பருப்பும் நம்ம தனித்தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம்னாக்கா ரொம்ப ஈஸி டிஷ் இது. 5 நிமிஷத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டிஷ் இது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இப்போ உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு. இப்போ தாளிக்க வேண்டியது தான். இதை நீங்கள் மினரல் வாட்டரில் இந்த சாதத்தையும் சரி பருப்பையும் சரி வேக வச்சு வச்சுருந்தீங்கன்னாக்கா இது ரொம்ப நேரத்துக்கு ஈவினிங் வரைக்கும் கூட கிடாது. இது 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போ அடுப்பை வச்சாச்சு. மேலே வானலையும் வச்சுட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிற அளவுக்கு 2 டேபிள். எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போ இந்த சோம்பு பட்டலை வந்து இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பூண்டு தாராளமாக போடணும். பூண்டு தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா பூண்டு தாராளமாக போட்டுங்க. பூண்டை வதக்கும் போது நம்ம வெங்காயத்தையும் போடுவோம். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி போடுவோம். தக்காளி 2 தக்காளி வச்சுருந்தா அதையும் போடுவோம். தக்காளி நல்லா வதங்கினதும் அந்த சாதத்தை உள்ள போட்டணும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம சாப்பிட்டு போயிடுவோம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு இந்த சாப்பிட்டு கூட நம்ம கிளறிக்குவோம். கொஞ்சமாக மஞ்சள் கலர்ச்சி உங்களுக்கு கலர் வேணும்னா கொஞ்சமாக மஞ்சள் போடுவோம். லேசாக மஞ்சள் தூக்கினா கொஞ்சம் கலராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் சாத்து போட்டு கிண்டும் போதே உப்பு சரியாக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலாம் கூட கொஞ்சமாக போட்டு மறுபடியும் ஒரு கிண்டி இதில் வந்து கொத்தமல்லி தழை, புதினா போட்டு இறக்கிட்டேன். இந்த ஈஸியான பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். பருப்பும் அரிசியும் வச்சு சாதம் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான டிஷ். இது ரொம்ப ஈஸி டிஷ்ஷும் கூட. நீங்கள் வந்து 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். சாதத்தையும் பருப்பையும் தனித்தனியாக வேக வச்சிங்கனாக்கா 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம்ல. செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய அன்னைஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.